முதல் பேச்சாளராக திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். 2026 தேர்தலிலே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இலவாக இந்த முறை திமுக வந்துவிடும், இந்த முறை அதிமுக வந்துவிடும், ஈஸியா கணிச்சிருவாங்க. ஆனா ஒரு மாறுபட்ட தேர்தல், உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய தேர்தல், எல்லோரும் எல்லா இயக்கங்களும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாருக்கு வெற்றி என்ற ஒரு மாயத்தை களத்திலே மக்கள் மன்றத்திலே உருவாக்கி இருக்குது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம்னால் தான் இந்த மாற்றம் வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி, புதுவை, காரைக்காலில மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 25 மீனவர்களை இப்ப லேட்டஸ்டா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அது லங்கையாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, நாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்பையே போய் பார்த்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வரோம். அவருக்காகவே போய் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சாரம் பண்றோம். இந்தியா பாகிஸ்தான் போரையே பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லிதான் நிறுத்துறோம். நாங்க வந்து ஒரு சிறந்த ஆட்சியை தரோம் சொன்னவர்கள் இந்த காரைக்காலிலே நாங்கள் எல்லோரையும் பாதுகாக்கும் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மீனவர்களை கூட பாதுகாக்க முடியலே என்ற அவல நிலைதான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவோட லட்சணம். இவ்வளவு சொல்றீங்கல்ல முஸ்தபா, உங்க தலைவர் புதுச்சேரியில வந்து மீட்டிங் போடும்போது ரேஷன் கடை இல்ல, அப்படி இப்படி நிறைய தப்பான தகவல்களை சொல்லிட்டு போயிட்டாருன்னு உங்க மேல விமர்சனம். தப்பே கிடையாது. நான் கேட்கிறேன், எல்லா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை இருக்கு, தமிழ்நாட்டுல ரேஷன் கடை இருக்குங்க. ரேஷன் கடையில என்ன கொடுக்குறாங்க? சக்கரை கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க. அந்த வீட்டுல ஏழைப்பால மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் அன்றாட அந்த மாசத்துல அந்த ரேஷன் பொருள் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய ஊதியத்தை வாங்கி காய்கறியை அங்க கூடிய சம்பளத்தை வாங்கி அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் ரேஷன். நான் கேட்கிறேன், இந்தியாவிலே வித்தியாசமான ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் புதுவை மாநிலம். அரிசியை மட்டும் கொடுக்குறீங்களே, கெட்டு போன அரிசியை மட்டும் கொடுத்து அந்த அரிசியை வைத்து எந்த அளவு இங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாளைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வந்து பாத்தீங்கன்னா வயிற்றாத பசியை ஆட்டுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இது சரி, இருங்க அமைதி அமைதி அமைதி. மக்களை கேட்பாங்கய்யா, நீங்க மக்களை கேட்போம், அது தரமான அரிசியா கெட்டு போன அரிசியான்னு மக்களை கேட்போம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுங்க பேசுங்க முஸ்தபா பேசுங்க. இல்ல இல்ல பிரதர் பிரதர் உட்காரு. இருங்க. உங்களோட கொள்கை, உங்க கொள்கை இங்க பேசாதீங்க. கத்துறது தான் உங்களோட கொள்கை. உங்களோட கொள்கை கத்தியே ஜெயிக்கிறது தான் உங்க கொள்கை. நான் கேக்குறேங்க, இருங்க தமிழ்நாடும் பாண்டிச்சேரியோ பாஜகவுக்கும் டாடா சொல்லிருச்சு, உங்க RSSக்கும் டாடா சொல்லிருச்சு. உங்க பாச்சா இங்க பலிக்காது, உங்க பப்பு இங்க வேவாது. நான் என்ன கேக்குறேங்க, ரேஷன்ல ஒரு 10 கிலோ அரிசி போடுறீங்க, ஒரு ஏழைக்கு அந்த 10 கிலோ அரிசி போதுமான்னு கேக்குறேன். நாட்டோட முதலமைச்சர், நாட்டோட பிரதம மந்திரி 20 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறாரு, எந்த மாதிரி கார்ல போறாரு, நாட்டை ஆள்றாரு. இங்க வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்க கூடாதுன்னு பேசுறாரு. நான் ஏழை தாயின் மகன், ஏழைகளுக்கு அன்றாட தேவையான பொருளை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இதுதான் பாரதிய ஜனதாவோட கொள்கையா? உட்காருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரதர் கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர். சூர்யா பேசுவாரு, நித்யானந்தம் பேசுவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் இங்க மேடையில பேசுறதுக்கான இடம் கிடையாது, அமைதியா இருங்க. முஸ்தபா அவர் கட்சி மாதிரி தான் பேசுவாரு, உங்க எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்ற மாட்டாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க பிரதர். உங்க ஆட்கள் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அண்ணன் சூர்யா இருக்கிறாரு, ஐஜேகோட ஐயா நித்யானந்தம் இருக்கிறாரு, அவர் பதில் கொடுப்பாங்க. புரியுதா? நீ அதனால வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, கொஞ்சம் பேச விடுங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களா? தமிழ்நாட்டிலும்
பாண்டிச்சேரியிலயோ தனியா நிற்கிறதுக்கு துணிவு இருக்கா பாஜகக்கு? யாரு முதல்ல யாராச்சும் சவாரி செய்யக்கூடிய பாஜக? யாரையாச்சும் கும்மா குத்து குத்தி ஆட்சியில வர பாஜக? தனக்கு கோமா வந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. காரைக்கால்ல கோமா வந்தா ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலே கோமால இருக்குங்க. காரைக்காலோட ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் நிலைமை என்ன? என்ன நிலைமையில இருக்கிறீங்க இன்னைக்கு? பாத்தீங்கன்னா காரைக்கால்ல மக்களுக்காக ஒரு ரயில கொண்டு வந்தீங்க. ரயில கொண்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினை கொண்டு வரேன்னு கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அது பேசஞ்சர் ட்ரெயினா இருக்கா? உங்க அதானிக்கும் அம்பானிக்கும் விசிறி கொட்டிக்கிட்டு உங்களோட கூஜாவை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அந்த கூஸ் ட்ரெயினை வந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்களா? இதுதான் மக்கள் நலனா? இதுதான் மக்கள் நலனா? முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜகவும் என்ன அண்ணா விடுங்க, நான் முடிச்சிடுறேங்க. முஸ்தபா, இப்ப விஜய் வந்து ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு, விஜய் இருக்காங்கன்னு சொல்லி பேசுறாருல, ஏன் ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டாலின் இருக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் எடப்பாடி இருக்க மாட்டாங்களா? ஒரு வீட்லயும் மோடி இருக்க மாட்டாங்களா? ஒரு வீட்லயும் சீமான் இருக்க மாட்டாங்களா? ஏன் விஜய் மட்டும் இருக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஒவ்வொரு வீட்லயும் ஸ்டாலின் இருப்பாரு, ஒவ்வொரு வீட்லயும் மோடி இருப்பாரு, ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல முடியாது. விஜய் ஏன்னா 33 வருஷம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். ஒவ்வொரு வீட்டிலையும் வாக்குரிமையே இல்லாத 10-13 வயசு பிள்ளைங்க தன் தாயை பார்த்து தகட்டை பார்த்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுன்னு உங்களுக்கு பயம்? அதானே உங்களுக்கு ஆட்சி மாற்றம்? நான் கேட்கிறேன். குப்பை எழுறவங்கள்ட்ட கிட்ட போய் விசில புடுங்கிட்டு இன்னைக்கு மைக்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்ப திமுக நடந்திருக்கின்ற ஆட்சி என்ன பாத்தீங்கன்னா சாபக்கேடான ஆட்சி, என்ன மோசமான ஆட்சி, எந்த மக்கள் விரோத ஆட்சி? நான் கேட்கிறேன். திமுக வந்து இவ்வளவு அடுக்கடுக்கா சொன்னீங்களா தமிழ்நாட்டுல? நாங்க 505 வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றணும். எந்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்க? திடீர்னு இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வெளியில வர மாதிரி, கோடை வெயில் வெளில தெரியுற மாதிரி, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல லீவ் விடுற மாதிரி கோடை வெயில் வந்துச்சு 2000 ரூபாய் கொடுத்து இந்த ஓட்டுக்காக 2000 ரூபாய் கொடுக்குற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அப்ப என்ன பயம்? முழுக்க முழுக்க இந்த திமுக அரசாங்கம் மக்கள் விரோத ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்களா, இவ்வளவு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு வயசான பெண்ணு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தன் பாலியல் விடயத்துக்கு சொல்றான்னு சொன்னா இது திமுக காரணம் இல்லையா? படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்ன டாஸ்மார்க்க திமுக எந்த அளவு குறைச்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு 750 கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு வேற விதவா திறந்தவர்கள் தான் திமுக. கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் நண்பரோட ஒரு பெண் மாணவி உட்கார்ந்து பேசுதுன்னு சொன்னா கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்கன்னு சொன்னா இதுதான் திமுகவின் சட்டநல ஆவண நிலை. இதெல்லாம் தாண்டி திமுக கட்சிக்கார அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போறாங்களே சார், இதுதான் திமுகவோட சட்ட ஒழுங்கா? முழுக்க முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா விலைவாசியை கட்டுப்படுத்தல, நீங்க கட்டுப்படுத்தல, பெண்களை பாதுகாக்கல, எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க நாட்டு மக்கள்கிட்ட நான் 5000 ரூபாய் போட்டேன் எனக்கு ஓட்டளிக்கணும்னு சொன்னா இந்த பயத்தின் வெளிப்பாடுதான். இந்த பயத்தின் வெளிப்பாடு என்ன? சரி, விஜய் அவர்களை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. நம்ம இத்தனை வாட்டி முதலமைச்சருக்கு மகனாவே பிறந்து முதலமைச்சராகவே இருந்து முதல் முறை முதலமைச்சராக ஆட்சியை நடத்தி ஒண்ணுமே செய்ய முடியலையே. அவர் செஞ்ச மாதிரி என்னாச்சா இருக்குமான்னு சொல்லிதான் ரேம்பார்ட் போட்டு துண்ட தோல்ல போட்டு அவரை மாதிரியே செல்ஃபி எடுத்து படம் காட்டக்கூடிய முதலமைச்சர் இப்ப எவ்வளவு மோசமான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படுறாரு என்ற கேள்வி இந்த இடத்துல எழுபடுது. குறிப்பாக இந்த அரசாங்கம், திராவிட அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலைங்க. 505 வாக்குறுதி கொடுத்தது, 12% வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்களா? மிச்சம் பாத்தீங்கன்னா அறகுறை வாக்குறுதி ஒரு 12.25 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க. நிறைவேற்றப்படாத வாக்குறுதி தோணிச்சா 73% வாக்குறுதி இருக்கு. இதையெல்லாம் பார்த்து இந்த தேர்தலில் வரும் 2026 தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது மக்கள் ஊர்ஜியம் செய்யறாங்க. அந்த ஆட்சி மாற்றம் யாரு? களத்துல இருக்கக்கூடியது டிவிகேவா டிஎம்கேவா? அந்த களத்துல வந்து தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா ஏற்கனவே 2011-16 மேடம் ஜெயலலிதா வந்து மக்கள் வாக்களிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பாரதிய ஜனதா இயக்கத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1 மாசம் குத்தகை கொடுத்தாரு, அப்புறம் விலைக்கு வித்தாரு. இந்த அடிப்படையில தமிழ்நாட்டு அதிமுக நிலை வெட்டி எண்டில இருக்கு, பிலிம்பு நிலையில இருக்கு. யாருதான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக முதலமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாப்பிள்ள. ஆனா அவருக்கு போட்டிருக்க ட்ரெஸ் என்னன்னு பாஜக சொல்லுது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. இந்த விரோத ஆட்சியையும், இந்த ஊழல் ஆட்சியையும், இந்த மக்கள் விரோத ஆட்சியையும்
ஒரு தூய ஆட்சி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களால் ஒழிக்க முடியும். அந்த விதில் சத்தம் இவர்களுக்கெல்லாம் அபாய சத்தமாக மாறும் என்று கூறி சபா, ஒரே நிமிஷம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒரு 4 மாசத்துல நீங்க களத்துல இறங்கி போராடின போராட்டங்களோட லிஸ்ட் ஏதாவது சொல்லுங்க. தொடர்ச்சியாகவே நான் கேட்கிறேன், சமூக நீதி பேசுறீங்களா? ஏங்க, நீங்க அதான் சொல்ல வரேன். திமுக கிட்ட அண்ணே, தானே போறீங்க. அண்ணே, எல்லாருக்கும் தம்பி, எனக்கு அண்ணன் சமூக நீதி துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க. அவங்க போராட்டத்துல போய் நின்னாரு ஒரு விஜய். போனாங்களா இல்லையா? கூப்பிட்டு வந்தா, ஏங்க, அரசாங்க ஊழியர்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்துல போய் நின்னாரு விஜயோட நிர்வாகிகள். போனாங்களா இல்லையா? விஜய் போனாரா? ஆதவர்ஜன் யாருங்க? ஆதவர்ஜுன் தான் 33 வருஷம் படம் நடிச்சுட்டு வர்றாரா? அவருக்கு தான் பனையூர்ல பங்களா இருக்கா? அவருக்கு தான் 250 கோடி சொத்து இருக்கா? ஆதவர்ஜுனுக்கு எதுக்குங்க போடணும்? தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பொறுப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், அந்த இடத்துல கூட இணை பொதுச் செயலாளர் போய் போறாங்கன்னா விஜய்க்கு தெரியாம பாக்க சார். கோரிக்கையோட வெடிபாடு என்ன? இந்த கோரிக்கையில மக்கள் வந்து இண்டல் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, துயரம் படுறாங்க. அந்த இடத்துல போய் ஓடோடிக்காங்க. விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில வர முடியாம இந்த போலீசார்கள் வந்து பாடுபடுத்துறீங்க. இதே அனிதாக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே ஜல்லிக்கட்டுக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். இதே ஈழத்தமிழருக்கு போய் நின்னவர் தாங்க விஜய். விஜய் எல்லாத்துக்கும் நின்னதான் இன்னைக்கு அரசியல்ல வந்திருக்கிறார். விஜய்க்கான ஒரு வலுவான ஆதரவு குரலாக ஒலித்துவிட்டு சென்றிருக்கிறார். இரு மாநில பிரச்சனைகளையும் ஒரு சேர சேர்த்து பேசி இருக்கிறார்.